ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கப் வடித்த சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் இந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு தட்டிலையோ இல்லை மிக்சிங் பவுல்லையோ எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் 1/4 கப் அளவு மாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதை முறுக்கச்சில் போட்டுக்கலாம். முறுக்கச்சில் இந்த மாதிரி பெரிய தொலை இருக்கிற காராசேவை வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ மாவை எடுத்து நிரப்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. இந்த பக்கம் இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளார இன்னொரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி நல்லா சத்தம் அடங்கி 2 பக்கமும் வெந்து மொறுமொறுன்னு ஆனோடனே நம்மளோட சேவ் ரெடி, எடுத்துடலாம். வெல்லத்தில் கல் மண் இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைஞ்ச உடனே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சேவை சின்ன சின்ன பீஸாக இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியில் நம்ம பாகு எடுத்து விட்டோம்னா ஆறுனோடனே அது உருட்ட வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்கு பாருங்க. இப்படி சேர்த்தோம்னா அது நல்லா உருட்ட வரணும் சாஃப்டாக. இந்த பதம் வர்றப்ப ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் வாசனை வந்தோடனே வர ஸ்வீட் காக்கா. இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பொரிச்சு வச்சிருக்க சேவை எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது நமக்கு எந்த மாதிரி அளவில் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாகு எல்லா இடமும் கோட் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுங்க. லேசாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த இனிப்பு சேவை கொட்டி விடுங்க. கொட்டி இப்படி நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் அது ஆறுனோடனே நமக்கு உதுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்மளோட இனிப்பு சேவ் தயார். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னாலோ திடீர் விருந்தினர்கள் வந்தாங்கன்னாலும் நிமிஷமாக நீங்கள் இதை செய்து அசத்தலாம். கொஞ்சம் ஆறுனோடனே இதை லேசாக இப்படி பிரித்து விட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக வரும். பாருங்கள் எவ்வளோ கரகரன்ட்டு இருக்குன்ட்டு. செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.